திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவாம். வேதப்பொருள்ந்தேமே விசுவாகமத்தின் தீதில் பொருளும் தெளிந்து வைந்தேமேது குருத்திற்று சூழ் செங்க சிவஞானமாமணிவன் குற்றாமரை அடிக்கு. ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவாம். இல்லாமல்ல சிவபரம்பொருள் திருவருள் துணை கொண்டு ஆதீன குருமுதல்வன் சென்ற நமசாமத்தினுடைய பொன்னார் திருப்பதி தமிழனை மனமொழிமைகளாலே திசைமைக்க வணங்கி கொண்டு சிவஞானசாமியுடைய திருவடி மலர் பாதங்களையும் வணங்கி அவர்களை அருளி செய்த காஞ்சி புராணத்தில் சப்ததான படலத்தில் தாண்டி என்ன படலம் பார்த்தோம்? பராசர படலம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, பார்த்து பராசரன் படலத்தை பார்த்து கொண்டு இருக்கோம். அதில் வசிஷ்ட மாமுனிவர் காஞ்சி நம்பதியை நோக்கி போய் பூஜை பண்ணால் உனக்கு பலம், எதிரியை கொல்லக்கூடிய பலம் கிடைக்கும், எதிரியை வெல்லக்கூடிய பலம் கிடைக்கும் என்று சொன்ன உடனே எப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலங்கிறதையும் பார்த்தார். 18ஆம் பாட்டில் பார்த்தார். பேசற்கைய மாபாதகரும் பாதகருக்கு கூட அந்த நகருடைய ஒரு நாள் இரவுக்குள் ஒரு நாள் தங்கிருந்தால் போகிறோம். ஒன்றுடை பெருவடை புண்ணியமூர்த்தி தன்னுடைய திருவருளால் எல்லாமே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொன்னால் உன்னை போல உயர்ந்தவருக்கும் அங்கே ரொம்ப சாதாரண சொல்லவும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடித்தார். ஆயிடை செல்கையனும் வசிஷ்டன் நம்புய தூய மென்மலர் பதம் தொழுது எழுந்துதன் தாயினை விட கொடுத்தன் தடங்குள் காஞ்சியில் காய்பொறி பராசரன் கழுகை எய்தினான். அங்கு செல்ல வேண்டும் என்று கூறிய உடனேயே வசிஷ்ட மாமுனிவருடைய தாத்தா இருந்தாலும் குருநாதர் தாமரை மலர் போலும் பாதங்களை வணங்கி தன்னுடைய தாயையும் அங்கே தொழுது அங்கிருந்து விடைபெற்று கொண்டு காஞ்சி மாநகரத்தில் ஐம்பொறிகளையும் சீறி அடக்கிய அந்த பராசரன் விரைய அடைந்தான் என்று பார்த்தார். கம்பை நீராடிய கம்பநாயகர் தம்பனி மலர் பதங் தாழ்ந்து மஞ்சள் நீர் வம்புகள் கரைமிசை மணிகண்டீஸ்வரன் அம்பர் தம் பகுட ஞாங்கர் அங்கினான். அங்கேதான் வந்தவண்ண சிவகங்கை அந்த கம்பை நதியில் மூழ்கி ஏகாம்பரேஸ்வரரை தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே மஞ்சள் நதிக்கரையில் மணிகண்டீஸ்வர பெருமான் உடைய ஸ்தலத்திற்கு வடமேற்க பக்கத்தை அவர் நன்னினார். சிவகங்கையில் நீராடி சிறு ஏகம்ப பெருமானை தொழுத பின்னரே தத்தம்பேரால் அமைக்கக்கூடிய சிவலிங்கமும் தீர்த்தமும் அங்கே கண்டு நிறைய பார்த்துட்டோம். அதனால் அதையே செஞ்சார். தன் பயர் லிங்கம் ஒன்று இருத்தி தாபிலா அன்பினின் மலரெடுத்து அர்ச்சித்து தொழி பொன்புரி வேணியோன் கருணை பூத்து எதிர்வன் பழ விடைமிசை வந்து தோன்றியே. பராசரேச பிரான் அப்படின்னு சுவாமிக்கு பேர். அவர் அப்படி ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி சிவாகம பிரகாரம் குற்றமர மெய்யன்போடு அர்ச்சனைகளால் மலர்களால் அர்ச்சனை பெய்து தவம் செய்து கொண்ட அந்த நாளத்திலே பொன் விரும்பத்தக்க ஒளியுடைய பரமேஸ்வரன் கருணை மலர்ந்து வலிமை அமைந்த பழமை ஊர்தி இடவ வாகனத்தின் மீது வந்து எதிரே தோன்றி வேட்டன கூறுக என்று அருள வேத நூல் பாட்டினில் பலமுறை பழிச்சு தாழ்ந்து முன்பாட்கதிர் ஐம்படை மாவிற்கிங்கு நிதாட்டு புனை மழமுனி சாற்றல் மேயினான். அங்கே வேட்டன கூறுக, உனக்கு விரும்பியவற்றை கூறுக என்று அப்பெருமான் வாய்மலர்ந்து திருவாய்மலர்ந்து அருள அங்கே அவர் பேரொழியை பரப்புகின்ற ஐம்படை அணிந்த மார்பனையும் கிங்கிணி அணிந்த இரு காலினையும் உடைய இளைய முனிவரன் வேத நூற்பாள்களால் பலமுறையும் அந்த வேதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதையெல்லாம் வைத்து அங்கே துதித்து வணங்கி முன் என்று ஏதோ சொல்ல முனைகிறான் அப்படிங்கிறத சொல்றார். ஏன்னா காத்தல் கடவுள் திருமாலானது 5
5 படை வச்சுருப்பார், 5 ஆயுதங்கள் வச்சுருப்பார். சங்கு, சக்கரம், தண்டு, வாள், வில்லு. அதனால தான் அங்கே பாதம் 5 அப்படிங்கிறத சொன்னார். 5 ஆயுதங்களின் வடிவாக செய்து மார்பில் சாத்துதல் என்பது இப்பவும் குழந்தைகளுக்கு தீயன நிகழாமை பொருட்டு அவ்வாறு செய்வாங்க. அந்தந்த சமயத்தாரர்கள் கூட செய்வாங்க. ஆனால் செய்கிறது பழக்கம்தான். இலக்கியங்களில் நிறைய இடங்கள் அந்தந்த நேரங்களில் பேசப்படுகிறதுங்கிறது. அதனால் ஐம்படையும் கிங்கினியும் அப்படிங்கிறது பால பருவத்தை இங்கே வலியுறுத்துகிறது தெளிவாயிடுச்சு. சரி, அதனால் வால் கதிர் அப்படிங்கிறதுனா பேரொளி அப்படிங்கிறது. எறும் எருள் விடை பரிமிசையந்தை எந்தை ஓர் குருபலி அரக்கனார் கோட்பட்டான் அவன் உருகுளம் முழுவதும் மரளி ஊர் புகதொருதொரும் எனக்கு அருள் செய்ய வேண்டுமால். எந்தையேன்னா அங்கே பரமேஸ்வரன் கூப்பிடுதாரு. உயிர் தந்தையாகிய பரமேஸ்வரன். ஏன்னா பெத்தத்துலேயும் முக்தியிலையும் 2 நேரமும் அவர் தான் அனுகிரகம் பண்ணி ஆகணும். அதனால் பெத்த காலமாக இருந்தாலும் சரி, அது முக்தி காலமாக இருந்தாலும் சரி. அதனால் உயிர் தந்தை யார்? பரமேஸ்வரன் தான். அதனால் திருஞான சுவாமிகளும் உயிர் தந்தை அப்படிங்கிறத அங்கே குறிப்பிடுறார். அதனால் இங்கே சத்தியமுனி உடல் தந்தையாக இருக்காங்க. இவன் பிராமணன் ஆகையினால இருபிறப்பாளன் அப்படிங்கிறது. ஆனால் இந்த பிறப்பு தோன்றுவதற்கு இறைவனுடைய இந்த படைப்பிற்கு கருவியாக நின்றவன்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாக 2 பிறப்பு. வலிமை அமைந்த விடை உடைய பூர்த்தி மேல் விளங்கக்கூடிய எம்பெருமானே எனது தந்தையாக, எனது தந்தை, முதல்ல தந்தையன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் என் தந்தையாகிய இந்த உடல் கொடுத்த அந்த தந்தை. சத்திய முனிவன் ஒரு அற்ப வலியுடைய அரக்கனால கொலையுண்டனன். அப்போ அரக்கனுக்கு ஒரு அற்ப வலி உடையவன்கிறது தெரிஞ்சு. ஏன்னா தவம் அதை காட்டிலும் மேலானது. அவன் தோற்றிய அந்த அசுரகுலம் முழுவதும் யமனுடைய ஆட்களுக்கு உட்பட அழிக்கின்ற ஆற்றலை அடியனுக்கு அனுகிரகம் செய்யணும் அப்படிங்கிறத கேட்கிறார். எந்த ஓர் குருவழி அரக்கனால் கோட்பட்டான் அவன் உருகுலம் முழுவதும் மரளி ஊர்புக எனக்கு வரம் தரணும் அப்படின்றார். மொத்தமாக அவனுடைய குலம் முழுவதும், அந்த அரக்க குலம் முழுவதும், நான் அசுர குலம்னு சொன்ன தப்பு, அரக்க குலம் முழுவதும் அங்கே. ஏன்னா சுவாமிகள் அரக்கன் அப்படிங்கிறதான் குறிப்பிடல, அசுரன் குறிப்பிடல. அரசுரன் வேறு, அரக்கன் வேறு. இன்று நீ இனிது அமர்ந்து எவர்க்கும் இன்னருள் மாண்டகு சிறப்பினின் வழங்க வேண்டுமாலாண்டகை என்று இறந்து அன்பு மேதக வேண்டலும் எம்பிரான் விளம்பல் மேயுனான். இன்று நீ இனிதமர்ந்து எவர்க்கும் இன்னருள் மாண்டகு சிறப்பின் அருள் வேண்டுமாயினால ஆண்டகையை நீ விரும்பி விட்டிருந்து யாவருக்கும் திருவருள் மாட்சிமை அமைந்த அந்த சிறப்போடு வழங்க வேண்டும் என்று இறந்தான். இறந்து அன்பு மேம்பட வேண்டிய காலை எமது பெருமான் அங்கே எடுத்து ஓதினார். பராசரர் இப்போ வரம் பெறுகிறார். என்ன மைந்த நின் பூசையில் தம்பி மாரோடு நுந்தை மற்ற எமை அடைந்துற்று நோன்மை சால் அந்த நாம் உனை காணும் ஆசையின் முந்துரன்றபா காண்டி மொய் மொய் இயம்பினாய். காண்டி மொய் இயம்பினாய். மைந்தனே, நின்னுடைய சிவபூஜையினுடைய பயனாக தம்பிமாரோடு உனது தந்தையும் எம்மை சார்ந்து வலிமை பெற்றிருக்கக்கூடிய அந்தனாகம் உன்னை காண வேண்டும் விருப்பத்தினால முற்பட நின்ற வகை காணுதி அப்படிங்கிறார். ஏன்னா மகன் செய்த பூஜை இருக்க, அது தந்தையும் தகப்பனாரையும் சிவ தரிசனத்துக்கு உரிமைப்படுத்தி நிற்கும். அங்கே இது உண்மை. சிவ பூஜை ஒரு
ஒருத்தர் பண்ணுறார் உண்மையான சிவ பூஜை, நான் பண்ணுறதில்லை. அந்த பூஜனை பயன் 3 ஜென்மாக்களுக்கும் கடந்துருக்கு. எப்படி நாம் பித்ருக்கு கொடுக்குப்போம் இல்லையா, 3 கொடுத்து வைப்போம். அதுபோல் சிவபூஜையுடைய பயணம் என்ன செய்யும், 3 தலைமுறைக்கும் அது சென்று சேரும், தாத்தா வரைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பிற்பாடு உள்ள 3 ஜென்மங்களுக்கும் அதுவர்களுக்கும் பரமேஸ்வரனுடைய கருணை பரிபூரணமாக கிடைக்கும் என்பது வேத விதி. அது வேத விதி சிவபூஜை மட்டும் இல்லை, ஏனையவும் நம்ம குறிப்பிடலாம். என்னென்னா சிவசம்பந்தமான அத்துணை காரியங்கள், சரியகிரிய யோகம் ஞானம். அதுபோல் இப்போ பிரம்மச்சாரம், கிரகஸ்தம், வானப்பிரதம், சன்னியாசம் 4 நிலைகளில் உள்ளதையும் அதுபோல் செய்யும். அதுவும் சந்நியாசம் மேற்கொண்டால் சைவ சந்நியாசம் மேற்கொண்டால் அவர்களுக்கும் இதை தாண்டி 7 தலைமுறை சொல்கிறார். 7 தலைமுறைக்கான அந்த புண்ணியங்கள் செல்லுது. இப்போ நரகத்தில் போய் ஒருத்தர் இருக்காங்கன்னா 7வது தலைமுறையில் இருக்காங்கன்னா அவர்களும் அங்கேருந்து விடுபட்டு பரமேஸ்வரனுடைய திருவடிக்கு போவாங்கங்கிறது வேதவி. அப்படி இதை சொன்னார். இனி அடுத்தப்பட்ட அறக்கரை கொலை செய்யும் வேள்வி ஆற்றி அந்நெருப்பினில் அவர்தமை நீரு செய்தி இவ்வரைப்பினில் என்றும் நாம் மகிழ்ந்து வாழ்ந்துமென் உரைத்தனன் மறைந்தனன் வேதத்துச்சியில். வேத சிரசு, வேதத்து உச்சியில், வேத சிரசுல மறைந்தான் யார்? சுவாமி. வேதத்தினுடைய உச்சி என்னது? வெட்ட வெளிதான். சுவாமி பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, வேதங்கள் பிரம்மம் என்று சொல்லும். ஆனால் அதுக்காக மாயாவாதிகள் கூறிய பிரம்மம் அல்ல இது. பிரம்மம் சிவமே பிரம்மம் என்று சொல்லப்படும். நான் என்ன வேதங்களோடு அப்படி தான் சொல்லுவேன். அப்படி கொலை செய்வதற்குரிய வேள்வியை நீ என்ன செய், இயற்றுதி, வேள்வியாற்றி அந்த வேள்வி தீயினில இந்த அறக்கரையெல்லாம் நெருப்பினில் அவர்தமை நீரு செய்தின்னர். அந்த வேள்விகள் எல்லாத்தையும் உள்ள போடும். இந்த சூழல்ல யாம் என்றும் மகிழ்ந்து வாழ்வோம். ஏன்னா துரோகம் பண்ணிட்டான். அதுவும் நரகத்தில் போய் ரொம்ப நாள் கடந்து சாக வேண்டாம், உன்னுடைய புண்ணியத்தில் அவங்களுக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அறக்கர்களுக்கும் அப்படின்னு சொல்லி சுவாமி வேதஸ்தரசில் அங்கே மறைந்திருந்தார். பராபரன் திருவருள் பெற்று வாய்ப்புகள் பராசர நெடுந்தகை பனைத்த வேள்வியில் பராய் மனத்தரக்கரை நீட்டி பாற்றினான். பராய் சீர் உருவர்தம் பகர்ச்சியால் கதம் ஆர்க்கதம். மேலவர்க்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த திருவுருளை பெற்று போற்றி புகழையுடைய அந்த பராசரர் என்னும் பெயர் கொண்ட அந்த பெருந்தகை கிளைத்து எழுந்த அந்த தீயுடைய அந்த வேள்வி, மிகப்பெரிய வேள்வி, வழிவராய் மரத்தை ஒக்கும் மணவழி படித்து அந்த வரக்கரையெல்லாம் அழித்து பரவிய சிறப்பினுடைய முனிவர் நல்லுரையால் கோபத்தை ஒழித்து. அவ்வளோதான். அப்பந்தான் அந்த அவங்க பகைமை ஒழிஞ்ச உடனே தான் அவருடைய கோபம் முற்றிலும் தீர்ந்ததுங்கிறது இங்கே சொல்கிறாரு. விரிபுணல் படிந்தோர் பருகினோர் தீர்ந்த பெற்றுளோர் தமக்கும் வீடளிக்கும் முறிதிரை முகட்டு வராலி நம்புகளும் முழங்கொழி மஞ்சள் நீராற்றங்கரை மிசை தகைசால் முனிவரர் வழுத்தும் கண்ணுதல் வளாகங்கள் இன்னும் உரை செய்ய புக்கால் உளப்புறா காண்மின் உயர்நிலை பெருந்தவ முனிவீர். உயர்நிலை பெருந்தவம், உயர்ந்த நிலையுடைய பெருந்தவ முனிவர்களே, பரப்பமைந்த தீர்த்தத்தில் மூழ்கினோர். எங்க சிவகங்கை தீர்த்தம், இட்ட தீர்த்தம். அப்படி பரப்பமைந்த அந்த தீர்த்தத்தில் மூழ்கினோர், தீர்த்தத்தை பருகினோர்கள், அதை தீண்டினோர் யாவருக்கும் முக்தியை நல்கும் அந்த முறிகின்ற திரைமேல் ஒரு அலை வரும். ஒரு அலை வந்துச்சுன்னா இன்னொரு அலை
அந்த அலையை அமைக்கிட்டு அது மேலே வரும், இன்னொரு அலை அது மேலே அமைக்கிட்டு ஆகணும். அதனால் ஒவ்வொரு அலையை இன்னொரு அலையை தடுத்துக்கணும். அதனால் முருகின்ற அந்த அலையை சொன்னார். அப்படி மேல் வரால் கூட்டங்களெல்லாம் அந்த அலையை வரால் கூட்டமும் மேலே ஏறி அதுவும் முறிக்குது அப்படி சொன்னார். கூட்டங்கள் புரளக்கூடிய அந்த ஒலிக்கின்ற ஒளியுடைய மஞ்சள் நதிக்கரை அது மேலாக தகுதி அமைந்த இந்த முனிவரர் துதி செய்யக்கூடிய சிவபிரான் தலங்கள் எத்தனையோ மேலே கூற புகார். அது கூட நாம் மேலும் மேலும் அதனுடைய பெருமை சொல்லணும்னா அதுக்கு முடிவே கிடையாது, அதை நீங்கள் உணருங்க அப்படின்னார். அதனால் இது வரைக்கும் பராசரேச படலம் முற்றியது 791வது பாட்டை பார்த்தோம். இதுக்கப்புறம் ஆதி விதேச படலம்னார். கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, கலிவிருத்தம் இந்த செய்யுள் பராரை மாணிகள் பண்ணவன் மேவிவாள் பராசரேசம் பகர்ந்தனன் மாதவன் பராய வைம்பொழில் ஆதிபீஸ் தேச்சரம் பராக மாவினை பற்றற ஓதுவாம். ஒற்றை மாமரம் ஒற்றை மா நிழல்ல பருத்த அடியனையுடைய ஒற்றை மா நிழலிலே அமர்ந்திருக்கக்கூடிய எழுந்திருக்கக்கூடிய திரு ஏகம்ப பெருமான் அவர் விரும்பி உரைகின்ற அங்கா பராசரேசம் என்னும் தலத்தினை பற்றி நாம் இவ்வளோ நேரம் பேசினோம் அப்படின்னு சூதமாமுனிவர் முனிவரை பற்றி சொல்லிட்டு இருக்கார். இப்போ திருமகள் நாயகன் யாருன்னு தெரியும். வணங்கிய பச்சையாக இருக்கக்கூடிய சோலையில் உள்ள விளக்கொளி பெருமான் வரலாற்றை வினையாகிய தொடக்கு பொடிபடுவதற்காக நாங்கள் மீளவும் ஓதுதலை செய்கின்றோம் அப்படின்னார். அப்பா ஆதி பீதேஸ்வரம் அப்படிங்கிற அந்த தலத்தில் பராக மாவினை பற்றற ஓதுவோம்னார். என்னுடைய வினை ஓதுவதற்காக, என்னுடைய வினை பொடிபடுவதற்காக நான் இந்த புராணத்தை சொல்கின்றேன் அப்படின்னு சூதமாமுனிவர் அங்கே சொல்றார். அன்னவூதி மகத்தை அழிப்பல் என்று உன்னிவாணி நதி உரு கொண்ட நாள் கன்னி பால் வளர் கண்ணுதல் ஏவலின் முன்னர் ஏகி முகுந்தன் தடுத்தனன். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். என்ன, அன்னத்தை வாகனமாக உடைய அந்த பிரம்மன் அவனுடைய வேள்வியின் அழித்தே தீருவேன் என்று சொல்லி சரஸ்வதி நதி வேகவதிங்கிறது பின்னால் அந்த சரஸ்வதி நதி வடிவமாக கொண்ட நாட்களில் பிரம்மனுடைய வேண்டுதலுக்கு நாரத மகரிஷி, அந்த கதையை நம்ம பார்த்துட்டோம். நாரத மகரிஷி போய் சொல்லி பிரம்மா உடனே உணர்ந்து பரமேஸ்வரனிடத்தில் போய் வழிபாடு செய்யும் பொழுது அவர் கூப்பிட்டு மாயவனிடத்தில் சொல்லி நீ நரியை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டார்ல, அவர் அது செய்தார் அந்த வேலையை. அதனால் அந்த சரஸ்வதி நதி வாணி நதி உருகொண்ட நாள் கண்ணி பால்வளர் கண்ணுதல் ஏவலின்னர். எப்போதும் அம்மை உமையம்மைக்கு பேர் கன்னி, அவன் நிரந்தரமான கன்னி அம்மை எம்பெருமை மட்டும்தான். அத்தனை ஆன்மாக்களுடைய உடல்களையும் பெற்றவள் தான், இருந்தாலும் அவள் கன்னி தான். அவர் பால்வளர் கண்ணுதல் ஏவலின் அப்படின்னா அப்படி இடம் கொண்ட அந்த கண்ணுதலோன் உமையமையவே இடம் கொண்ட அந்த கண்ணுதலோன் பரமேஸ்வரனுடைய திரு ஆணையின்படி வெள்ளம் வருமுன் எதிர் சென்று திருமால் அங்கே முன்னரேகி முகுந்தன் தடுத்தான் இல்லையா. அங்கு ஆங்கங்கே தடுத்தும், ஏன்னா ஒரு இடத்துல தடுக்கலை, இங்கே வந்து அங்கே போகிற அங்கே வந்தாங்க 3 இடத்துல தடுத்து கடைசியில் அதுக்கு முன்னாடி அது கடலில் போய் சேர்றது மாதிரி கொண்டு வச்சாச்சு. அதனால் அங்கங்கே தடுத்தும் அடங்கிடா பொங்க வேக புதுநதி நல்லிரா துங்க காஞ்சியில் துண்ணன தோன்றலும் சங்கபாணி தளர்ந்துளி உற்றரோ. பல இடங்களிலும் சென்று தடுத்தும் கூட அடங்காமல்
பொங்கி எழுந்த அந்த சுரநதி என்கின்ற வேக நதி என்கின்ற அந்த சரஸ்வதி நதி, அந்த புதிய நதி நடு இரவில் உச்சிமிகு காஞ்சி நகர் கண் அச்சம் தோன்ற அங்கே தோன்றலும் பாஞ்சசன்யம் சங்கபாணின்னு, சங்கவண்ண சங்கு பாஞ்சசன்யத்தில் கையில் கொண்ட அந்த திருமால் உள்ளமெல்லாம் சோர்ந்து தளர்ந்து அழிவுற்றாரோன்னு, உள்ளம் சோர்ந்து அங்கே அழிவு எய்தி பெருவிளக்கொழியாகி பிறங்கி மற்கருணை மால்கரி காத்தவன் சூழல் அருகுமென்று செய் ஆதிபதேசன் என்றொரு சிவகுரி உண்கண் இருத்தி ஏன. அப்படி அடக்க அடக்க அவள் வேகம் கூடிக்கொண்டே போச்ச ஒழிய ஒன்றும் நிற்கவே இல்லை. அந்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார் அங்கே சொல்லலை, இங்கே சொல்கிறார். ஏன்னா நடந்துச்சுங்கிறது பெரிய விளக்கொலியாகி விளங்கி வளம் கொண்ட கருணையின் உடன் பெரிய யானை கஜேந்திரனை காத்த அந்த திருமால் எழுந்தருளிய தலத்திற்கு, அதாவது அத்திகிரிக்கு மேல் திசையில் ஆதிபித ஈச்சம் என்னும் அந்த இடத்துல ஒப்பற்ற ஒரு சிவலிங்க ரூபத்தை அங்கே ஸ்தாபன் பண்ணி சிவ பூஜை பண்ணாங்க. இந்த பூஜையாற்றி புரிபரம்பற்று எழுந்து ஓசை நீத்து தடுத்து எர் வேள்வி காத்தாசை ஆடையவன் எதிர் வைகி நான் வீசு சோதி விளக்கொளி அண்ணலே நான். அப்படி அங்கே ஒரு சிவலிங்க ரூபத்தை ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ணி பூஜனை வளம் உண்டாக செய்து விரும்பிய வரத்தை பெற்றுக்கொண்டு, சக்தி வேணும்னா இந்த சக்திக்கு பூஜை பண்ணால் எழுச்சியோடு சென்று மறுபடியும் சக்தி கிடைச்சோன்னு மறுபடியும் வேகமாக போய் பேரொழியோடு வந்த அந்த வெள்ள நீரை தடை செய்து வேள்வியை காத்து உயர்ந்த யாகத்தினை இடையூறெல்லாம் முழுவதும் நீக்கி காவல் செய்து அந்த திசையை ஆடையாக உடையவனர் அப்படின்னார். வேள்வி காத்து ஆசை ஆடையவன், திசையை ஆடையாக உடையவர் பரமேஸ்வரன். விளக்கொளி பெருமான்னு பேர், சுவாமி பேர் விளக்கொளி. அவன் பூஜை பண்ணனால அவனுக்கு விளக்கொளி பெருமாள், பூஜை பண்ண சுவாமியோட பேர் விளக்கொளி பெருமான். இப்படி திருமுன்னர் விளக்கொளி பெருமாள் என்னும் திருப்பெயரோடு எதிரில் வீட்டுரா நின்றனர் அப்படின்னு. அதனால் அவருக்கு பேருன்னா ஏன் பேர் வந்துச்சுங்கிறது, ஏன்னா இரவில் வேக வேகமாக பூஜை பண்ணி அனுகிரகம் பண்ணதுனால விளக்கொளி. செங்கண் மாள் தொழும் ஆதி பிதேச்சம் பிதேச்சரம் அவர் ஆதி பிதேச்சரம் பொங்கு காதலில் போற்ற பெருநர் தாம் எங்கண் வேண்டும் வரங்களும் எய்தி மற்ற அங்கன் முக்தி பதமும் அடைவரால். அப்படி பூஜை பண்ண சுவாமி தான் அங்கே இருக்கிறார். அங்கேயும் ஒரு கோயில் இருக்குது. செந்தாமரை மலர் போலும் கண்களுடைய அந்த திருமால் வணங்கக்கூடிய ஆதி பிதேச்சரம் அந்த பெருமானை மிகுகின்ற பேரன்பால் வழிபடு செய்வோர்களும், அவர் மட்டும் இல்லை இனிமேல் செய்வோர்களும் கூட இந்த நிலவுலகத்தில் வேண்டும் நலங்களையும் பெற்று முறையாக வாழ்ந்து அவ்வுலக நலமாகிய அவ்வுலக நலமாகிய கைலாச பேறு என்கின்ற முக்தி பதமும் மற்ற அங்கன் முக்தி பதமும் அதுக்கப்புறம் முக்தி பெற்றினும் அடைவர் அப்படிங்கிறத இந்த படலத்தில் சொல்லி முடித்தார். 797 ஆயிடுச்சு. முக்தீச்ச படலம்னு அடுத்த படலத்தை வைக்கிறாரு. கற்றை செஞ்சடை காமரு கொள்கையர் அற்றம் நீத்தருள் ஆதிபிதேச்சரம் சொற்றனம் புல்லரசு தொழுது சீர்கொற்றம் முற்ற முத்தீச்சரம் கோருவானர். தொகுதி அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த சிவந்த சடையும் தொகுதியாக அமைந்திருக்கக்கூடிய கொஞ்சம் சின்ன சின்ன சடையாக போட்டு சிவந்த சடையாக தொகுதி சடைன்னு மொத்தமாக ஒரே சடையாக போடக்கூடாது. அப்படி சிவந்த சடையுடைய யாவரும் விரும்புகின்ற தவ குறிக்கோளும் உடையீர். அங்குள்ள முனிவர்களெல்லாம் பார்த்து சொல்கிறார் சூதர். குற்றத்தை போக்கி அருளுகின்ற அந்த விளக்கொளி பெருமானுடைய இயல்பினை கூறினோம். இப்போ கருடன் புல் அரசுன்னு, புல்லரசுன்னா புல்லுன்னா கருடன் பறவை, அரசுன்னா பறவைகளுடைய அரசன் கருடன்.
அப்படி கருடன் வழிபாடு செய்து சிறப்பினுடைய அந்த வெற்றி பெறுவதற்கு இடனாகி அந்த முக்தீஸ்வரத்தினுடைய இயல்பை நாம் சொல்லுவோம், கூறினை வரலாற்றை வரவினை கூறுவோம் என்று சொன்னோம். மண்ணு காசிபன் தன் மனையாட்டியர் பண்ணுகத்துரு பாவை சுருபனை என்னும் மாதர் இருவருத்தம் ஒரு நன்னிலத்தை நயந்து கொண்டு ஆடினார். கத்தரு சுபரனை பெருமை மிகக்கூடிய காசியப்ப முனிவர் தன்னுடைய மனைவியர் கத்தருவும் சுபரனை என்கின்ற அந்த பேரப்பருடைய 2 பேரும் தத்தம் வடிவனுடைய பேரழகை தாங்களே போற்றி பாராட்டி கொண்டு இருந்தார்கள். அழகியர் என்பார், பாவை மாதர் என்றனர் 2 சொன்னார். ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும். பாவைன்னு சொல்லியிருக்கார், மாதர்னு கிளையும் போடுறார். ஏன்னா அழகியர் என்ன நான் தான் அழகு, நான் தான் அழகு. தத்தம் மேனி தகை நலம் சாற்றுபமைத்த பூசல் விளைத்த நறு தோற்றவர் உய்த்த வெஞ்சரை மேவுக என்று ஒட்டினார். அத்த பத்தனை அன்மி வினாயினார். தங்கள் உடம்பே அழகு, அந்த அழகினுடைய நுட்பங்களை எல்லாம் விரித்து உரைத்து விளையாட்டாக ஆரம்பித்த சண்டை நிஜமாகவே சண்டை வந்துச்சு. மெய்த்த பூசு விளைத்தினார். ஏன்னா தகைநலம் சாற்றுவ சும்மா சாதாரணமாக பேசிக்கிறீங்க, நான் தான் ரொம்ப அழகு, என் கண் இப்படி இருக்குது, என் மூக்கு இப்படி இருக்குது, இப்படி பேச ஆரம்பித்து மெய்த்த பூசல் நிஜமாகவே அங்கே சண்டை வந்துருச்சு. அழகில் தோற்றவர் வைக்கப்படுகின்ற அந்த கொடிய சிறையில் கிடப்பாராக என்று அங்கே சபதத்தையும் செய்து கொண்டார்கள். சொல்லிவிட்டு அந்த தவமுனிவராகிய காசிபரை அணுகி தமிழ் பேரழகி ஆவர் என்று அவர்கிட்ட போய் என்ன மாட்டின புருஷன் மாட்டுவான், மாட்டிட்டு உய்த்த வெஞ்சரை மேவுக என்று ஒட்டினார். அத்தனை அன்மி உரியவர்கிட்ட போய் கேட்டார். யார்? காசிபர்கிட்ட போய் கேட்டாங்க. யார்? நாங்கள்ல. யார்? பேரழகர். பைத்த பாபகள் அல்குள் பனிமொழி கத்துரு பெயர் காரிகை வேறலார் சுத்த நீர்மை சுபருணை பேரிய மைத்த கண்ணியே வெஞ்சிரை மாட்டினாள். பாம்பினை படம் போல் இருக்கக்கூடிய மேகலையுடைய அந்த மொழியினையும் உடைய கத்துரு என்பவள் வெள்ளுதலாலே தூய இயல்பினையும் சுவரணை என்கிற பெயரினையும் உடைய மையுண்ட கண்ணியுடைய கொடிய அவளை சிறையிடப்படுத்தினாள். அவ்வளோதான். இப்போ தான் அழகுன்னு சொல்லி முடிச்சாச்சு. முடித்தவொடனே என்ன ஆச்சு? அவ்வளோதான் முடிஞ்சாச்சு. சுவரனை தூக்கி கொண்டு போய் சிறையில் போட்டாச்சு. வீடு செய்யன அங்கவள் வேண்டலும் கூடு 3ஆம் விசும்பிற் குளிர்மதி பாடு தோன்றும் அமிழ்டம் அப்பண்ணவர் நீடு காவலின் உள்ளது நேரிலாயினர். சுவரனை தன்னை சிறையிலிருந்து எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும் என அங்கே வேண்டுகின்றார். நேரலையீர் திருவம்பாவில் வரும் நேரலையாய். அதுபோல் இங்கே நேரலையாயினர். வேண்டலும் கூடு 3ஆம் விசும்பில் எண்ணில் 3ஆவதாக கூடப்படுகின்ற விண்ணினடை குளிர்ந்த சந்திரனிடத்து தோன்றக்கூடிய அமிழ்தம் தேவர்கள் பெரும் காவலில் இருக்கிறது. சரியா? விண்ணிடத்தில் 3ஆம் விசும்பு நிலமீதும் அந்தரத்தும் நெறிதாழ்ந்து கூத்தல் அறம்பெயர்வார் புலமீதும். கைலாய படத்தில் பின்னால் வரவு 3ஆம் விசும்புனா என்னங்க? நிலமீதும் அந்தரத்தும் நெறிதாள் கூந்தல் அறம்பெயர்வார் புலமீதும். ஏன்னா தேவர் சந்திர கிரகணத்தை உண்பர் அது பிறைவளர் நிதிமதி உண்டி பரிபாடல் வரும். அந்த தேவர் சந்திர கிரகணத்தை உண்பர் அப்படிங்கிறது வருது. பிறைவளர் நிறைமதி உண்டி அணிமணி
பைம்பொன் பூன் அமரருக்கு அப்படின்னு சொல்லுவார். அமரர் சாப்பிடுவாங்க. அதனால் இங்கேயும் 3ஆம் விசும்பு அப்படின்னு சொன்னார். அது கொணர்ந்து இங்களித்து நின் பெஞ்சரை விது முகத்து விடுவித்து கொல்லன கதிர் செய் பூமுலை கத்துரு கூறலும் மதியழிந்து வருந்தி சுபருனை. அந்த அமிழ்தத்தை கொண்டு வந்து என்னிடத்துல சேரு. அதனால் முழுமதி முகத்தி அப்படிங்கிறார். இங்கு அந்த முகத்தை கொணர்ந்து கொடு, அந்த அமுதத்தை கொண்டு வந்து சேரு. அப்படி கொண்டு வந்தால் என்னது, இந்த கட்டும் கடுங்காவலை நான் விடுவித்து கொள்கின்றேன், நீ அதில் வரலாம் என்று ஒளி வீசுகின்ற அந்த அணிகளை இருந்த அந்த கத்துரு என்பவள் கூறிய அளவிலேயே சுவரனை கேட்டு அறிவழிந்து அங்கே வருந்துகிறார். ஏன்னா அவளை சிறைச்சாலையில் இருக்கா, அமிர்தத்தை எப்படி கொண்டு வர முடியும்? அதனால் ரொம்ப மயங்கி அங்கே படுத்துடுறாங்க. மதியழிந்து வருந்தி இருக்கிறாள் சுவரனை. ஆசில் மைத்தபமாற்றி அரும்பெறர் காசிபன் அருள்வெற்று கடலுனை மாசிலாத மகவென்று ஈன்றனல் பேசினால் அம்மகற்கு இது வெற்றியே என்னார். என்ன தவம் முயல்வோர் மலர்பறிப்பேம்பர். திருஞான சுவாமிகள் சீர்காழியம் பதியில் வரும். தவம் பண்ணணும் அப்படின்னா ரொம்பலாம் பெருசாலாம் தவம் பண்ண, ஒழுங்காக பூஜை பண்ணால் போதும். பூஜை பண்ணாலே தவம் வந்துடும் அப்படின்னு சொன்னது மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, குற்றமற்ற மெய் தபமாகி இருக்கக்கூடிய சிவார்ச்சனையை செய்ய ஆரம்பிச்சது இந்த அம்மா. ஆசில் மெய்த்தபமாற்றி அரும் பிறர் காசிபன் அருள் பெற்று. அதனால் என்னாச்சு, புரிந்து பிறர்க்கு அறிய காசிப முனிவரனுடைய அருளால் அவள் ஒரு மகவை ஈன்றாள். கலன் மாசில்லாத மகவென்று ஈன்றினாள். குற்றமில்லாத அந்த ஒரு மகனை பெற்றெடுத்தாள். ஈன்றனால் பேசினால் அம்மகற்கு இது வெற்றியே. அந்த மகனிடத்தில் அந்த கருடங்கிறது தான் மகன், வேறு யாரும் இல்லை. அந்த கருடனை பெற்றெடுத்தால், பெற்றெடுத்து தன்னுடைய இயல்பை எல்லாம் விளக்குறார். அப்போ அவன் ஒரு வயசு வந்தப்பறம் தான் விளக்க முடியும், விளக்கினான். கேட்டெழுந்து கிளர்ந்து விடைகொடு கோட்டமில் உள் குலத்து அரசனை தன் வாட்டம் நீப்ப வழிந்து கடுகிவின் நாட்டின் இந்தமிழ் துட்டுளி நன்னினான். மாறுபாடு இல்லாத தன்னுடைய தாயினுடைய சொற்கேட்டு மாறுபாடு இல்லாத அந்த கருடன் அங்கே எழுந்தான். எழுச்சியோடு எழுந்து தன்னுடைய வருத்தத்தை தவிர்ப்பதற்காக மிக விரைந்து பறந்து விண்ணுலகில் உள்ள அமிர்தமுள்ள இடத்தை அவன் சென்று அடைந்து விட்டான். அடைஞ்சு அங்கன் வைகிய காவலராயினார் தங்கள் வீரம் தவ பெருந்தற்ற எதிர் வெங்கைய வேந்தனை ஒப்பினான். பொங்கு வேக பொலஞ்சிறை காற்றினாள் அப்படின்னார். சிறகின் காற்றினால் புறங்கான ஓட்டினான். யாரு? ஐராவதத்திற்கு தலைவனாக கூடிய அந்த இந்திரனை எதிர்த்து அமிர்தம் இருக்கக்கூடிய இடத்துல காவலர்கள் சொல்ல இந்திரனே வந்தான். என்ன அமிர்தத்தை யார் எடுத்துகிட்டு போகிறான்னு. அப்படி அந்த ஐராவதத்துக்கு தலைவனாக கூடிய இந்திரனையே புறம் காண ஓட்டினான் இந்த கருடன். அதை தாங்க சொன்னார். அமிழ்தம் பவ்வி அகல் ஒளி மால் எதிர்ந்து உமிழ் சினத்தின் உருத்து வேம் போர் செய்ய தமனியனாய உவனனும் தாக்கினான். எமிழிசை போர் இருவருக்கும் உண்டதே. இப்படி அமிழ்தத்தை காப்பாற்றி கொண்டு அங்கிருந்து அகலக்கூடிய அந்த காலை அந்த நேரத்தில் திருமால் என்பவர் பகைத்து பொங்கி வழிகின்ற கோபத்தோடு உள்ளம் கொதித்து அங்கே கொடிய யுத்தத்தை அவன் ஆரம்பித்தார். ஆனால்
கருடனுக்கு எந்த விதமான ஆயுதமும் கிடையாது. சரிங்களா? அதனால் தமிழியராய உபனும் அப்படின்னு அர்த்தம். தமிழ்னா எந்த விதமான ஆயுதங்களும் கையில் வச்சுக்கல, நிராயுத பாணின்னு. அந்த நிராயுத பாணியாக அந்த கருடனும் மோதினான், அவனும் மோதினான். ஒலிக்கின்ற அந்த ஓசையுடைய சண்டை இருக்க, அது இருவருக்கும் எப்படி இருந்துச்சான், நெருப்பு போல முருகி முருகி. நெருப்பு என்ன செய்யும், கொஞ்சம் அறையா இருந்தால் அப்படின்னு பெருசாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இமிழி அப்படின்னார், இமிழிசை போர்னார், முருகி முதிர்ந்தது. ஏழுடிக்கிய முன்னால் இருவரும் தாழ் ஒன்று இன்றி சமர் பெரிதாற்றாற்றும் சாற்றுளி ஆழி மாயன் அகமகில் கூர்ந்து உயர்பாலி வஞ்சிறை பரப்பினை நோக்கியே. இப்படி அவங்க 2 பேருக்கும் சண்டை நடந்துச்சு, சலிப்பில்லாமல். ஏழுடுக்கிய முன்னால் அப்படின்னாரு. மொத்தம் 21 நாள், 37 21 21 நாள் 2 பேரும் சலிப்பின்றி போர் செய்த பிற்பாடு சக்கராயத்தை உடைய இந்த திருமால் என்ன பண்ணார், சந்தோஷம் அடைஞ்சார். ஏன்னா வலிமை, இவன் ஆயுதத்தோடு போகிறது தான், ஆயுதம் இல்லாமலே போடுறான். ஆனால் உள்ள மகிழ்ச்சி மிக்கு சிறந்த வலிமையும் வலிய சிறகினையும் உடைய அந்த பறவை குஞ்சாகி அந்த கருடை, என்ன குழந்தை தானே அது, இன்னும் பெரிய ஆள் ஆகலை. அப்படி குஞ்சாகி அந்த கருடனை நோக்கி என்னவோ சொல்கிறார். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். வன்புள் வேந்த நின் வீர மகிழ்ந்தனம் என்புடைய வரம் கொள் என இங்கு உன் பெருந்திறவுள் உள் மகிழ்ந்தேன் மற்ற என் அன்புடை வரம் கொள் என சாற்றி நான். வன்புள் வலிமையா, என திருமாலுக்கு நிகராக சண்டை போடணும்னா சாதாரணமாக முடியுமாங்க, இது சிவபூஜை பண்ண பலனுங்க. வலிமை வாய்ந்த அந்த பறவை அரசனே, என்னுடைய வீரத்தை கண்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். என்னிடத்து உனக்கு ஏதாவது விரும்பக்கூடிய வரம் இருந்தால் நீயே பெற்றுக்கொள் என்று கூற, கருடனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு உன்னுடைய பேராற்றலுக்குள்ளும் மகிழ்ச்சி, அவரும் அன்னை சொல்றார், இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பேராற்றல் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி செஞ்சிச்சு, என்னிடத்துல நீ வேண்டிய வரத்தை பெற்றுக்கொள்க என்று அவன் கூறுவான். கருடனுக்கு எதிர்த்தால உடனே அந்த அப்படியே மாயனம் மொழி கேட்டு மகிழ்ச்சியின் தூய போதிய சொல் தவறியாயனின் நீ எனக்கு நெடுந்தகை ஊர்தியாயும் விவரம் யான் கொல நல்கவென்றான். உடனே ஏன்னா இந்த இடத்துல மாயன் முதல்ல திருமால்னு போட்டார், இந்த இடத்துல மாயன்னு போடுறாரு. மாயன் யாரு, வஞ்சம் புரிதல் காரணத்தினால மாயன். ஏற்கனவே மாயன் பட்ட மனத்தேரே, மாயன் மாயத்து பட்ட மனத்தீரே, திருநாவல் சாமிகளுடைய ஆதிபுராண குறுந்தொகையில் வரும். அதனால் இந்த இடத்துல மாயன்னு போட்டார் சுவாமி. ஏன்னா அவன் வஞ்சம் புரிகிறான், என்னோ பண்ண என்னோ பிளான் போடுறான். திருமால் அந்த மொழியினை கேட்டு மகிழ்ச்சியோடும் பெருந்தகையே, நீ மனமொழி மெய்களால் இவற்றால் பரிசுத்தமுடைய நீ கூறிய வாக்கு போச்சுன்னு வச்சுக்கோ, எனக்கு நீ வாகனமாக பொருந்தும் இந்த வரத்தை யான் கொள்ளுமாறு நல்க என்று அவன் அங்கே சொன்னான். சொன்னவண்ண ஆர்த்தி கூர்தரம் மொழி கேட்டொரு மூர்த்தம் எண்ணி உயிர்த்து மொழிந்த மெய்வரத்தை பிளர்வு அஞ்சி அற்றாகன சீர்த்தியாளன் விடை பெற்று சென்றனன். வருத்தம் மிகும்படி அந்த மொழியை கேட்டு ஒரு முகூர்த்த நேரம் நினைந்து வைத்து உயிர்த்து சொல்லி அந்த மெய் வார்த்தையில் மாறுபடற்கு அஞ்சி இவனும் உடனே அவ்வாறு ஆகுகன்னு சொல்லி அவர் விட கொடுக்குறார். அதுதான் நல்லவனுடைய பெருமூச்சு விட்டார், உயிர்த்து அப்படின்னு பெருமூச்சு விட்டு சரி என்ன கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு அவ்வாறே ஆகுக. ஏன்னா அந்த வார்த்தை தவறக்கூடாதுங்கிறாங்க. பிழல் வார்த்தையில் பிழருக்கு அஞ்சு அற்றாகன அற்றே ஆகுக. சரி தந்து நீ சொன்னது நான் இருந்தது அப்படின்னு சீர்த்தியாளன் விடைபெற்று சென்றான். அப்பேற்பட்ட பெருமையுடைய இவன் அங்கிருந்து விடைபெற்று சென்றார். யாரு? கருடன்.
மறுவில் கத்துரு மாட்டு சுதைக்குடம் குறி எதிர்ப்பை கொளக்கொடு தன்னையே சிறையின் நீக்கினன் சீர் அரவாங்கள் பால் கருவு செய்து கொலை செய்யும் காதலான் பாம்புகளோடு அரவங்கள் சீரக்கூடிய அரவங்கள் குற்றமில்லாத அந்த கத்திருவினிடத்துல அந்த அமிழ்து உடைய அந்த குடத்தை கொண்டு போய் விலையாக கொடுத்துட்டு தன்னுடைய தாயை அங்கிருந்து விடுதலை செய்து கொண்டு விட்டு சீற்றம் கொள்கின்ற பாம்புகளோடு பகை கொண்டு வைரமுற்று கொலை செய்யவும் அங்கே அவர் விரும்பினார். ஏன்னா அவங்க வஞ்சனையினால அதை பண்ணதுனால. திருநாட்படத்தில் வைரம் அப்படிங்கிறது வரும். சரிதான், அது எங்கே சொல்றாரு? கட்சி வைப்பினை எய்தி ஆதி வீத்ததம் கடிநகர் வடக்கீழ் வாழ் நச்சும் அன்னைதன் சிறைக்கு வீட்டருளுமுத்தி இச்சனை நயந்து ஏத்தி இச்சை யானிற்றனில் பெற்ற நன்கருள் வழி பணிகூட்டம் அச்சமுற்றிட சிறகழு வழியினில் அழைத்து எழும் புல்வேந்தன். உடனே தாயை விடுச்சு வந்தாச்சு. வந்த பிற்பாடு கட்சி மாநகரை அடைந்து ஆதிபிதம் என்கின்ற அந்த விளக்கமைந்த தலத்திற்கு வடகிழக்கில் விரும்புகின்ற தன்னுடைய தாயாகிய சுவருன்னைக்கு சிறையிலிருந்து விடுதலை மகவால் அளித்திருக்கக்கூடிய முத்தீச்ச பெருமானை விரும்பி துதி செய்து விருப்பப்படி பெருவரங்களையெல்லாம் பெற்றனன். பெருவன்மையுடைய இந்த பாம்பின் கூட்டங்களையெல்லாம் அச்சம் மிகும்படி சிறகால் வெளிப்படும் காற்றாலேயே அவர்களையெல்லாம் வருத்தி எழுகின்ற அந்த பறவைக்கு அரசனாகக்கூடிய அந்த கருடன் சித்தமாசொரி விளங்கும் ஏகாலியர் திருக்குறிப்பு தொண்டர் அத்தலத்தினில் வீடு வேறு எய்தினர் மற்றும் ஆயிடை போற்றி முக்தி சேர்ந்தவர் எண்ணிலார் மதி முழு முதல் அடிபோதின் வைத்த சிந்தையின் முக்குறும் பெரித்துயர் மாதவ தலை வீர்காழ்னர். பிறையை ஜடாபாரத்திலே அணிந்தக்கூடிய முதல்வருக்கு முதல்வன் திருவடி மலர்களிலே பதித்த உள்ளத்தினால முக்குற்றங்களையும் தரித்து 3 குற்றங்கள் ஆகாமியம் பிராரத்தம் சஞ்சிதம் அந்த 3 குற்றங்களையும் தரித்து உயர்ந்த பெருந்தலைமை உடையவரே ஆணவாதி அழுக்கனையும் நீக்கி மெய்யறிவோடு விளங்கக்கூடிய ஏகாலியர் மரபில் வந்த மன்னான் அந்த மரபில் வந்த திருக்குறிப்பு நாயனாருடைய அவரும் அந்த தலத்திலேயே வீடு பேற்றினை அடைந்தனர்ங்கிறது அவள் அதையும் இங்கே குறிப்பால் உணர்த்துறார். நமக்கு அந்த முத்தீச்ச பெருமானை வழிபாடு செய்து முக்தியை தலைப்பட்டவர் நிறைய பேர் அழைப்பேர் இருந்தாலும் பெரிய புராணத்தில் உள்ளதே அங்கே எடுத்து சொன்னார். இவர் இறைவன் திருவள்ளத்து நிகழும் குறிப்பினை உணரக்கூடிய அடியவர்கள் திருவுருக்கடை உணர்ந்து அவர் வழி நின்ற நாயனார்னு அதுக்கு அர்த்தம். அதனால் திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய அதனால் திருக்குறிப்பு தொண்ட நாயனாரே பேரே அப்படியே வந்துச்சு. ஏன்னா சித்தமாசு ஒருவள் அப்படின்னாரு. ஏனாதி நாயன புராணத்தில் வரும். அதனால் இது வழக்கில் முத்தீச படலம் அதுவும் முற்றியது. ஆக 814. இனி பனாதரேச படலம் அப்படின்னு ஒரு படலம் நேரம் இருக்கா? சரி, 2 சொல்லி பார்க்கலாம். கவையடி கயவாய் கருமேதிகள் உழக்கிய கடிவாவி சுவையினரும் புனல் வாழை மீன் குதிக்கும் முத்தீச்சரத்தின் இயல் சுற்றாம் குவை மலர் செழும் பொதும்பரிப்பாட்டளி கொளினராமடுத்தும்
மடுத்து உம்பர் அவை வியத்தக பண்பையில் பணாதேச்சரம். இனி அறையிற்பாம் பிளவுபட்ட கவையடிக்க வாய் கருமேறி. பிளவுபட்ட குழம்பினையும் பெரிய வாயினையும் உடைய கருப்பாக இருக்கக்கூடிய எருமைகளெல்லாம் கலக்கிய வாசனை வீசுகின்ற தடாகங்களில் உள்ள சுவையும் நறுமணமும் கொண்ட அந்த நீரிடை, இந்த வாழை மீன்களெல்லாம் துள்ளக்கூடிய அந்த முத்திச்சரத்தினுடைய உண்மையை இதுகால் நாம் உரைத்தோம். இனி கொத்து கொத்தாக பூத்த மலர்களுடைய வளம் கிளம்பியிருக்கூடிய சோலையில் இசைப்பாடுகின்ற வண்டுகளெல்லாம் தேனை நிரம்ப சாப்பிட்டுட்டு யாழ் அதை தாண்டி விண்ணவர் குளம் கண்டு இரும்பூதெய்த பண்பாடுக்கும் இடக்கூடிய இந்த பணாதேரேச்சரம் அப்படிங்கிற பணாதேரேச்சரங்களை பற்றி பேசுவோம் நான் கூறுகின்றேன் அப்படின்னு சொல்றேன். பழுக்க சுட்ட பெரு பொன் பிழம்பு எடுத்து அப்பிய பரிசுழல் திருமேனி கழுக்கடை படைய முத்தி செம்பொன் கடலடி தொழும்பேற்றால் இழுக்கு இங்குதலை முறுக்குறுங்கடலும் தெருள் வழித்திறம் நோக்கி வழிக்கில் வெம்பனி குளங்களும் பிரானடி வழிபட நினைவுற்று. பழுக்க சுட்ட பொன் பிழம்புன்னு பொற்குழம்பை, அது சிவக்க காய்ச்சி இருக்கக்கூடிய பொற்குழம்பை பதித்த தன்மையை ஒத்திருக்கக்கூடிய திருமேனியையும் சூழ படையையும் கையிலே வைத்திருக்கக்கூடிய முத்தீச்ச பெருமான் விளக்கமைந்த வீரக்கழல் அணிந்திருக்கக்கூடிய திருவடியை தொழக்கூடிய புண்ணியத்தினால தம் இனத்தை தாழ்வுறுத்தி அழிகின்ற கருடனை மிக்க வலிமையை நோக்கி தவறில்லாத அந்த கொடிய பாம்பினமும் பெருமானது பாதமலர்களை வழிபடுவதற்காக இங்கே எண்ணுகின்றது அப்படிங்கிறத சொல்றார். தளங்கு தீங்கினை முழக்கரா தடம் நெடுங்கட்சி மாநகர் சார்ந்து முழங்கு வெண்திரை சுழித்து வான் நிமிர்ந்து நான்முகன் மகந்தவம் சீறி வழங்கு நன்னதி வடக்கன் ஆதிபீத வளநகர் தென்பாங்கர் பழங்கண் நோயர பணாத ரேச்சரன் தனை பத்தியில் தாபித்து. அப்போ இவர்கள் இந்த பாம்புகள் பணாதரேச்சர் பரம் அப்படின்னு ஒழிக்கின்ற இனிய கிணை என்னும் மருது நிலைப்பாறையின் பறையினுடைய ஒளி. கிணை என்கின்ற மருது நிலத்து பறை, அந்த பறைக்கு பேர் கிணை. அது ரொம்ப நீளமாகவும் அகன்றும் அது காணப்படும் அந்த ஒளி. அப்படி மாறாது இருக்கக்கூடிய அதுக்கு தகுந்தவாறும் மாநகரம், அந்த காஞ்சி மாநகரத்தை சார்ந்து முழங்குகின்ற வெள்ளிய திரைகள்னால் சுழியிட்டு வானளவும் நிமிர்ந்து பிரம்மனுடைய வேள்வி கெடுவதற்காக சீறி நடந்த அந்த வேகவதி நதிக்கு வடக்குல ஆதிபிதம் என்னும் தெய்வ தலத்திற்கு அப்படியே தெற்கு திசையில் துன்ப நோய் தீருவதற்காக பணாதரேசன் பரன் அவரை அங்கே பேரன்பினால அங்கே ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி விதிமுறை சிவபூஜனை ஆற்றி மால்விடை கொடி பெருமானின் புதிய பூங்கழல் அர்ச்சனை பேற்றினால் புள்ளிரை மிடல் எய்தி அதிர் ஒரு எமை அழைத்திட வெறியினம் அடைக்கலம் புகுந்தேன்
யாம் கதி எமக்கு வேறில்லை என்று இரத்தலும் கண்ணுதல் அருள் கூர்ந்து. அங்கே சிவாகம நூல் விதிப்படி அங்கே அந்த சுவாமிக்கு சிவபூஜனையை விரும்ப இயற்றி பெருமையுடைய அந்த விடைக்கொடியை உயர்த்திய எம்பெருமானுடைய திருவடிகளை அர்ச்சித்த சிவபுண்ணியத்தினால கருடன் வலிமையுற்று எம்மை அச்சுறுத்தி வருத்திட யாம் அஞ்சினோம். அதனால் நின்னை சரணடைந்தோம், எனக்கு வேறு வழி இல்லைன்னு. அதனால் அடைக்கலம் புகுவதற்கு எனக்கு வேறு வழி இல்லை என்று அங்கே குறையிருத்தலும் சுவாமி சுமர்பாரா. உடனே கண்ணுதலோன் அருள் மிகுந்து அங்கே என்ன பண்ணார்? என்ன பன்னகரங்களை பணியென தாங்கினால் சுவாமி பாம்புகளை அணிகலன்கால அடித்தவர் அவர் இல்லையா? பன்னகங்களை பணியென தாங்கினான் என்ன பன்னகாபரன் இன்னும் அருள்பெரும் மகுதையினால இந்த பாட்டு இருக்கான். கடலுடனே சுகம் கொள் கடலுன் வெம்பகை கடலுனை அப்படின்னா இல்லையா? பாம்புகளாக அணிகலனாக தரித்தன் ஆகனால பாம்பரன் அரனுடைய இனிய அருளை பெறும் வலிமையினால் அந்த பாம்புகளும் இறைவனிடத்திலே திருமாலோடு வந்த கொடிய பகையையும் கருடனை என்ன கருடா சுகமோ அப்படின்னு கேட்டான் என்ற அச்சமின்றி மேன்மையின் வினாகி இதெல்லாம் பாரலாம் பலகாலம் எடுத்து பாராடக்கூடியது. பாம்புகள் வினாவதில்லைன்னா மெல்லியோரோர் வலிய விளவரை அஞ்சார் வலியாரமை தாம் அறிவில் பழியேல் கடவுளர் சடைமேல் செவி அஞ்சாதே நன்னில் வரும். எளியான் வலியாரை வெறுத்தின் வலியானை தெய்வம் வருத்தும் இல்லையா? ஆக இங்கே இவர்கள் என்ன பண்ணாங்க? பரமேஸ்வரனை சரணடைந்தார்கள். சிறியராயினர் சார்பினை விளையன்மின் திரள்கள் பெரியோராம் அறிஞர் ஆயினர் சார்பினை விளைவினோ ஆளர் இதழ் விரிகொண்டை பெரினரும் தொடையம்பிரான் சார்பினை விளைதலால் உரகங்கள் மறிவில் ஆற்றல் சால்கள துணை வினாயின வாழ்ந்தனையோ வென்ன. சிறியவராவர் எப்பொழுதுமே சார்பனை விரும்பி வருவார்கள். விரும்பினேன் வலிமை புரிந்திருக்கிற பெரியோராகக்கூடிய அறிஞர் இருக்காங்களே அவர்களால் தொடர்பினை விரும்புவேன் அப்படின்னு. ஏன்னா பாம்புகள் இதழ் அலர்ந்து விரிகின்ற அந்த கொன்றையின் நறுமணம் காணக்கூடிய மாலை அணிந்த எம்பெருமானுடைய சார்பினை அது விரும்புவதனால குற்றமற்ற வலிமை நிறைய அந்த கருடனை நல்வாழ்க்கையோ என்று என்ன நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டுச்சான் இல்லையா? அதனால் ஆற்றல் சால் கடலுனை வினாவான் வாழ்ந்தனையோ என்று அந்த கருடனை பார்த்து இது கேட்குது. பவள செந்தளிர் நீட்டிய பைம்பொழில் பனாதரே சரவைப்பில் குவளை கண்ணியரோடு உயிர்க்கலாம் இன்னருள் ஒழித்து வீட்டிருந்து ஓங்கும் கவள கைவரை உரித்தவன் இக்கதை கட்டவர் கேட்டவர் தவள பூதிகொள் மேனியர் வெம்பனி தளல்விடை அணுகாதாள். பவளம் போலும் சிவந்த தளிரை உடைகின்ற கால்கள் ஊணுகின்ற அந்த பச்சையாருடைய சோலைகளெல்லாம் சூழ்ந்திருக்கூடிய பனாத ரேச்சம், அந்த ரேச்சரத்திலே நீரோற்பல மலரை உடைய கண்ணியோடு உணவுக்குள் கைமலையாக இருக்கக்கூடிய யானையை உரித்த அதன் தோலை போர்த்தவராகக்கூடிய, அது மட்டுமா ஆன்மாக்களுக்கெல்லாம் திருவருள் செழிக்க செய்து வீட்டிலிருந்து விளங்கக்கூடிய தன்மையாலும் பரமேஸ்வரன். அவர் வெண்மையான இந்த விபூதியை அணிந்திருக்கக்கூடிய திருமேனியை உடையவர். வெண்மை இவர் எப்படி கேட்குறாரு? தவள பூதிகொள் மேனியீர் அப்படின்னார். இப்போ சூதமுனிவர் சொல்கிறார், பேர்பட்டவர் அவர்.
அதனால் விபூதி அணிந்திருக்கக்கூடிய திருமையினுடையவரே கேளுங்கள். இந்த கதையையும் கற்றவரும் இதை கேட்டவரும் கொடிய பாம்பினுடைய விஷம் அணுகாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த அளவில் பணாதரேச படலமும் ஒற்றியது. அதனால் இவ்வளவு நம்ம வகுப்பையும் நம்ம நிறைவு சொல்லுவோம். ஏன்னா காய ஆரோகண படலம் அப்படிங்கிற படலத்தை நம்ம நாளை சிந்தனையாக வைத்திருக்கோம். ஹரஹர பார்வதி பதையே ஹரஹர மகாதேவம். பான்மிகள் வளாது வேக மலிவலம் சுரக்க மன்னன் கோன்புரை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கள் பொங்க நற்றவம் மேல்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிட்டோம். ஹரஹர பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. திருச்சிட்டோம்.